சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ நாங்கள் வரணும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன். அண்ட் என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னதை நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அதாவது பௌத்தாக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். நர்வஸாக இருப்பா. அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவளை அம்மா போட்டு ஏய் பாடு, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கணும். சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு தெரியும். அவ கூட பழகினதில் மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப உயிராக இருப்பா. அது இன்றைக்கி நடந்திருக்கு. அவளோட படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். நன்றி மேடம். எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்ன கிடச்சதுன்னா, நானும் சொல்லிக்கணும், என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பார்த்தா மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்ணுறதுல ஒரு பாட்டு எழுதினேன். பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கிறத சம்மந்தப்படுத்திருக்கேன். அந்த ஊர்னா சம்மந்தம் அது பாட்டு அந்த பாட்டு இப்போ வேட்சாலங்களில் இருந்தாலும் நானும் சேர்ந்துருக்கிறேங்கிறது உண்மை. உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால, காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா, அவன் தான் உன்னை ஊதுறான், இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா. சிவபெருமான் பிறையில் நிலா இருக்குது. அந்த ஒளி சிவனை காட்டிடுமா? அதே போல் காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது. இந்த திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாகி போச்சு. நன்றி. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். ஸோ ஐ திங்க் இப்போ பெரியப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா அது சினிமா சாங்ஸ் தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் வருமா அப்படிங்கிறது நாங்களும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்ககிட்ட ஏதாவது உங்களோட ஆசைகள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்க? ராஜா சார்கிட்ட ஷேர் பண்ணிருக்கா சொல்கிறாங்க? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நிறைய பேசியிருக்கோம். அது நிறையவே இருக்குது, நிறைய பண்ணியிருக்கோம். அவள் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாள். சாங் பாடணும், இந்த இடத்துல இது எனக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி கொடு, மியூசிக் வீடியோ இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுவோமே தவிர இப்போ இந்த கேர்ள்ஸ் பேண்டுங்கிறதே ஷி ஆல்ரெடி ஹேட். அதனால தான் சொல்கிறேன் நான். இது என்ன மாதிரி பேண்டு பெரியப்பா சொல்கிறாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ட்ரிபியூட்டு நீங்கள் பவதா மேம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபர்தராக நீங்கள் மூவியில் ஏதாவது ட்ரிபியூட் வைக்கிறது இல்லை? அது அந்த மொமெண்ட்டில் தோணுன விஷயம். அது அப்போ தோணுச்சுன்னா பண்ணுவோம். ஒரு ட்ரிபியூட்டுங்கிறது ஒரு வாட்டி கரெக்டாக அது அமைஞ்சது. அது கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அது விஜய் சாரும் சேர்ந்து பாடினது தான் எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு அவரும் சேர்ந்து எங்களுக்காக பவதாவோட வாய்ஸோடு சேர்ந்து இப்போ விஜய் சார் வாய்ஸ் வந்தது எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். அது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையுமா அப்படிங்கிறது
அதை நாங்களும் எதிர்பார்க்கல. அது அமைஞ்சா அது அது ஒரு வாட்டி தான், அது கரெக்டாக ஒரு வாட்டி தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. அவதா அவங்களுடைய நினைவேந்தல் அவ்வளோ இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இன்னொரு டிவியில் சொன்னேன், அதுவே மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவான்னு இருக்குது. மிஸ் பண்ணலை சார், எங்கள் கூட தான் இருக்கா சார், எங்கள் கூட தான். அவள் நினைவுகள் இருக்கும்போது இப்போ நினைவு தானே. இனிமேல் நடந்தது நடந்து போச்சு, ஒன்றும் திரும்ப கொண்டு வர முடியாது. இருக்க நடந்தவைகளை நினச்சி அதிலிருந்து நம்ம அவங்களோட எண்ணத்தை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதானே வாழ்க்கை. வாழ்க்கையில் விதிக்கப்பட்டது, இப்படி வரணும், ஒரு கிராமத்தில் பிறக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், அவங்க மேலே மேலே வரணும், இப்படி வரணுன்ட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா பவதா பிறந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், 16ஆம் வருஷம். அந்த வருஷத்தில் தான் இளையராஜாவுக்கு அண்ணனுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் அது. அதற்கு முதல் வருஷம் வெங்கட் பிரபு பிறந்திருக்கோம் 75. எங்களுக்கு அன்னக்கிளி கம்போசிங் போகிறோம். 76 படம் ரிலீஸ். ஆகையால் இந்த குழந்தைகள் பிறந்து எங்களுக்கு எப்படி மேலே ஏற்றி விடணுமோ அந்த மாதிரி ஏற்றி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இருந்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி இப்போ பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி போயும் புகழ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இழக்கக்கூடாத ஒரு இழப்பை இழந்திருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை வளர்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். வளர்த்துட்டு தெரியும், நமக்கே தெரியும் நம்மளால் கொண்டு வர முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போனவங்களே அழைக்க முடியாது, அவங்க நினைவுகளை அழைச்சிக்கலாம், அவங்கள பற்றி பேசிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அந்த நினைவுகள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவதா உங்களுடைய நினைவேந்தல் நினைச்சு அண்ணனும் நீங்களும் ஒரே மேடையில் இருந்தது. ஆமாம், நாங்கள் ரொம்ப இப்போ மேடையில் இப்போ இருந்துகிட்ருக்கோம், நிறைய இருந்துகிட்ருக்கோம். நிறைய பார்க்கலாம் எங்களை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.